ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். யார் இந்த சுல்லான இளன் 25 வயசுக்குள்ளார எப்படி பல சம்பவம் பண்ணியிருக்காரு, அந்த கதை எங்களுக்காக சொல்ல முடியுமா? நல்ல விஷயங்களுக்கு சமூக வலைதளத்தை பயன்படுத்தாம இந்த இன்ஸ்டாகிராம் போன்ற விஷயங்களை வந்து கொலைக்காகவும் தன்னை ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்காகவும் நாங்க தான் அப்படின்ற ஒரு கெத்தை மெயின்டைன் பண்றோம். அது கெத்து தான், இது கெத்துக்காக தான். அதே அந்த கெத்துல ஒரு நபர் தான் நீங்க கேட்ட இந்த சுல்லான் அகிலன்ற ஒரு நபரும் வந்துறாரு. 25 வயது பூர்த்தி ஆகாத ஒரு நபர் மீது 8 கொலை வழக்குகளும் 20க்கும் மேற்பட்ட கொலை முயற்சி வழக்குகளும் மற்ற அடிதடி வழக்குகளும் ஒரு 30 வழக்கு கிட்ட நெருக்கி அவர் மேல இருக்கு. ஏற்கனவே ஒரு முறை குண்டர் சட்டத்துல போட்டிருந்தாங்க, இப்போ ஒரு முறை குண்டர் சட்டத்துல அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. பொருளாதாரம் குடும்ப பின்னணி தான் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் ஒரு குடும்ப பின்னணி எதுவும் கிடையாது, ஒரு பிக் ஷாட் கிடையாது. ஆனா நம்ம இன்ஸ்டால பாத்தீங்கன்னா கூலிங் கிளாஸ் என்ன, காருன்னா ஒரு 50 பேர் வர்றதுன்னா போறது என்ன, அதாவது சிறையில இருந்து நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு வராங்க. அந்த நீதிமன்றத்துக்கு வர்றதை வந்து ஒரு வீடியோ எடுத்து அதை ஒரு ப்ரமோஷன் வீடியோவா காட்டுறாங்க. சிவகங்கை மாவட்டத்துல எல்லாருக்கும் இருக்கவங்களுக்கும் இந்த கருப்புசாமி கோயில் தெரியும். வெறும் 375 பேர், அது 2 பெரிய சமூகத்தினர் தான் இருக்காங்க. அந்த சமூகத்தினர்ல ஒரு சமூகத்தினர் அப்படியே டாமினேஷன் வந்திருக்காங்க. அதுல பழைய ஆளுகள்லாம் எல்லாரும் வெளியே போயிட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த சுல்லான் அகிலனோட குடும்பத்தினர் வந்து சர்ச்சைக்கு பேர் போனவங்களாவே அங்க இருந்திருக்காங்க. மாரநாடு அந்த ஊருக்குள்ள போய் கேட்ட அவரை பத்தி, அவர் வெளியே இன்ஸ்டா போடுறவங்க எல்லாம் அவங்க ஊருக்குள்ள போய் பார்க்கல போல, அந்த ஊர்ல என்ன மரியாதை. அந்த சின்ன சின்ன பசங்க ஒரு வீடியோல பார்த்தா எங்க அண்ணன் போறாரு அப்படின்னு ஒரு ஒண்ணுமே இல்லை, அந்த உடம்புல ஒரு 20 கிலோ 25 கிலோ சததான் இருக்கு. ஏன்னு கேட்டா இவன் தான் அந்த கஞ்சா புழக்கத்தை வியாபாரமும் பண்ணுவான், கஞ்சாவும் அடிப்பான் அப்படின்றாங்க. நிதிஷுக்காக விஜய போட்டோம்ல, எனக்காக இந்த இவனை போட்டுடலாம்டா. ஒரு கேஸ்ல தானே சரண்டர் ஆகும், நம்ம 2-3 கேஸ்ல அப்படியே 2 கேஸ்ல சரண்டர் ஆகணும், ஒரு கெத்தா இருக்கும்டா. இன்ஃப்ளூயன்ஸ் பண்றான். இதுலதான் என்னன்னா இவங்களோட பேட்டர்ன் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். திரட்டி கொள்றது, எல்லாருக்கும் நேர வெளியே போறது, மற்ற ரவுடிகள் வந்து கொலை பண்ணிட்டு வீடியோ எடுத்துட்டு டான்ஸ் ஆடினதெல்லாம் நம்ம சென்னையில நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி துடிக்க கொலை பண்ணும்போது அப்படியே இருந்து பார்த்துட்டு போறது ஒரு சைக்கோத்தனம் ஒண்ணு இருக்கு. வெஞ்சன்ஸ் படி கொலை பண்றது ஒண்ணு. அப்படின்னும் போது பண்ற தப்புக்கு, அதாவது இந்த ஊர் பழமொழி சப்பக்கட்டு, சாதிய சப்பக்கட்டு கட்டாம சாதிய ரீதியா தூண்டுதலை ஏற்படுத்தி சுல்லான் அகிலன் போன்றவர்களை வளர்த்து விடாம இருக்கிறதுக்கு அவங்க சார்ந்தவர்களும் சுல்லான் அகிலனோட நீங்க தொடர்பு வச்சுக்கிட்டு அவரை பப்ளிசிட்டி பண்ணும்போது அது வந்து ஒரு நாள் உங்களுக்கும் பேக் ஃபெயிலரா நிச்சயமாக மாறும் எதிர்காலத்துல. ஆதரவாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் திருமிகு விமலேஸ்வரன் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் விமல் சார். வணக்கம் சார். சமீப நாட்களாக சிவகங்கையில குறிப்பாக 25 வயதிற்கும் குறைவான நபர்கள் ஒரு பல்வேறு குற்றச்சம்பவங்கள்ல ஈடுபட்டு இருக்காங்க. குற்றச்சம்பவங்கள்ல ஈடுபட்டது மட்டும் இல்லாம அதை பெருமையாக இன்ஸ்டாகிராம், யூடியூப் போன்ற சமூக ஊடகங்கள்ல தங்களை பத்தி வந்து ஒரு பெருமையா போட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு பின்னாடி ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சுல்லான் அகிலன், சுல்லான் மதன், அதே போல அக்னிராஜ் பிரதர்ஸ், அக்னி பிரதர்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஏகப்பட்ட பேஜ் சார். அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா ஒரு 20 வயசு 22 வயசு தான் இருக்கும், அதுக்குள்ளேயே சம்பவம் பண்ணியிருக்காங்க. அதே போல ஏகப்பட்ட வழக்குகள், 30க்கும் மேற்பட்ட வழக்குகள், குறிப்பாக இளைஞர்கள் வன்முறையின் பக்கம் போவதை பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. சிவகங்கையை உலுக்கி கொண்டிருக்கும் சுல்லான் அகிலன், இவரை பத்தி தான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். யார் இந்த சுல்லான் அகிலன்? அவருக்கு 25 வயசு தான் ஆகுதுன்னு சொல்றாங்க. அவரு பல்வேறு குற்ற சம்பவங்கள்ல ஈடுபட்டு இருக்காரு. தமிழ்நாட்டையே உலுக்கிய இந்த கச்சநத்தம் சாதிய படுகொலை வழக்குல அவர் ஒன் ஆஃப் தி குற்றவாளி. அதுவும் ஒரு 17 வயசு இருக்கும் போதே அந்த குற்ற சம்பவம் பண்ணியிருக்காரு. அதற்கு பிறகு பல சம்பவங்கள்லாம் அவருடைய வரலாறை வந்து கேட்கும் போது நமக்கே அதிர்ச்சியா இருக்கு. யார் இந்த சுல்லான் அகிலன்? 25 வயசுக்குள்ளார எப்படி பல சம்பவம் பண்ணியிருக்காரு? அந்த கதை எங்களுக்காக சொல்ல முடியுமா சார்? சிவகங்கை மாவட்டம், அதாவது மருது சகோதரர்கள் வேலு நாச்சியார் ஆண்ட சிவகங்கை மாவட்டம். இங்கிறது வந்து அந்த காலத்துல, அந்த மன்னர் காலத்துல இருந்தே நீங்க பாத்தீங்கன்னா சமூகம் சார்ந்து மாவட்டத்தில் இல்லை, சமூகம் சார்ந்த எந்த பிரச்சனையும் இல்லை. என்கிட்ட நீங்க உதாரணம் குயிலி, பெண் போராளி குயிலி, அவங்க கிட்ட ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்க படையில வேலுநாச்சியார் படை, மருது பாண்டியர் படையில அனைத்து சமூகத்தினரும் ஒற்றுமையா தான் இருந்திருக்காங்க. அதனால இந்த
ரவுடிகள், அதாவது வளர்ந்து வரும் ரவுடிகள். இப்போ மற்ற மாவட்டங்களை பார்க்கும்போது, நீங்க உதாரணம் சென்னையோ மற்ற மாவட்டங்களை பார்க்கும்போது, ஒரு ரவுடினா அந்த காலத்துல வந்து ஒரு ரொம்ப பெருசா இருப்பாங்க. அந்த காலத்துல நீங்க பழைய படங்கள்லாம் கபாலி, இங்க மருது வச்சுக்கிட்டு லுங்கி கட்டிக்கிட்டு இப்படி வந்து நிப்பாரு, அந்த மாதிரி கபாலின்னு நினைச்சியாடா அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் மாதிரி, அந்த மாதிரி ரவுடிலாம் அந்த கல்ச்சரோட முடிஞ்சு போச்சு. சோலா பாட்டில் கலாச்சாரம், சைக்கிள் செயின் கலாச்சாரம்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ வந்து 25 வயதுக்குள்ளேயே அவங்க ஒரு ரவுடி ஆயிடணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இதுக்கு வந்து நீங்க எங்க சுத்தினாலும் இதுக்கு வளர்ப்பு தான் ஒரு காரணம்னு நம்ம சொல்லுவோம். இவங்க வந்து சமுதாயத்துக்கு வந்து சமூகத்திற்கும் சமுதாயத்திற்கும் நம்மளோட அவங்க வாழுற இடத்துக்கும் ஒரு பெரிய ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க. இவங்களால எந்த நன்மையும் நடக்காது. இது எல்லா மாவட்டத்திலையும் உதாரணமா ஆட்கள் இருப்பாங்க. வளர்ந்து வர ரவுடிகளை ஊக்குவிக்கிறதுக்கு உண்டான சமூக வலைதளங்கள் நிறைய இருந்துட்டு இருக்கு. அந்த சமூக வலைதளங்கள்ல வந்து பல பிரபலங்கள் சொல்லுற மாதிரி ஒரு மரத்துல இருந்து நல்ல இலைகளோட காஞ்ச இலைகள் கீழே விழுது, அதை விட்டுட்டு போயிடுங்க, நல்ல இலைகளை மட்டும் நீங்க எடுத்துங்க அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு சமூக வலைதளத்தை பயன்படுத்தாம இந்த இன்ஸ்டாகிராம் போன்ற விஷயங்களை வந்து கொலைக்காகவும் தன்னை ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்காகவும் நாங்க தான் அப்படின்ற ஒரு கெத்தை மெயின்டைன் பண்றோம். அது கெத்து தான், இது கெத்துக்காக தான். இது நீங்க கேட்ட அதே அந்த கெத்துல ஒரு நபர் தான் நீங்க கேட்ட இந்த சுல்லான் அகிலன்ற ஒரு நபரும் வந்துறாரு. யார் அந்த சுல்லான் அகிலன்? இவரு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்செத்தி அப்படின்ற ஒரு ஊர். அதான் திருப்பாச்செத்தினா தான் எல்லாருக்கும் உங்களுக்கு ஃபேமஸா தெரியும். திருப்பாச்செத்திக்கு பக்கத்துல இருக்க ஊர் தான் வந்து ஆவாரங்காடு. அந்த ஆவாரங்காட்டுக்கு பக்கத்துல இருக்க ஊர் தான் கச்சநத்தம். அந்த கச்சநத்தத்துக்கு பக்கத்துல இருக்க ஊர் தான் மாரநாடு. இந்த மாரநாடுக்கும் இந்த கச்சநத்தத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, அங்க ஒரு மாரநாட்டுல ஒரு கருப்பர் கோயில் இருக்கு. கருப்புசாமி கோயில். அது வந்து அந்த கச்சநத்தத்துக்கு வந்து அங்கிருந்து உருவாகி அந்த சாமி போனது. அது ஒரு வரலாறு இருக்கு. அது இந்த மாரநாடு தான் வந்து இந்த சுல்லான் அகிலனோட தந்தை பிறந்த ஊர். அவர் பேரு சரவண முருகன் சொல்லிட்டு. அந்த சரவண முருகன் வந்து செல்வி அப்படின்றவங்களை திருமணம் செய்து கொண்டு வர்றாரு. அதாவது அகிலனோட அம்மாவை வந்தவர்றாரு. அவரு சில விஷயங்களுக்கு அவரு அடிமையாயிடுறாரு. அவர் வந்து இறந்து போயிடுறாரு. மது இறந்து அவர் போயிடுறாரு. இவருக்கு சுல்லான் அகிலனுக்கு 2 சகோதரிகள் இருக்கிறதா பலர் சொல்றாங்க. ஆனா நம்ம போய் ஆய்வு செய்ததுல வந்து ஒரு அண்ணன் எங்க போயிட்டாருன்னு தெரியல, கூட பிறந்தது ஒருத்தர். அந்த ஒரு பையன் எங்க ரொம்ப நாளா இல்லை. ஒரு சகோதரி இருக்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு ஒரு தகவல், ஆதாரமான தகவல். இப்போ அவங்க பொருளாதாரம், அவங்க பின்னடை, அவங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா பொருளாதாரம், அவங்க குடும்ப பின்னணி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் ஒரு குடும்ப பின்னணி எதுவும் கிடையாது. ஒரு பிக் ஷாட் கிடையாது. ஆனா நம்ம இன்ஸ்டால பாத்தீங்கன்னா கூலிங் கிளாஸ் என்ன, காருன்னா ஒரு 50 பேர் வர்றதுன்னா போறது என்ன. அதாவது கோர்ட்டுக்கு சிறையில இருந்து நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு வராங்க. அந்த நீதிமன்றத்துக்கு வர்றத வந்து ஒரு போட்டோ ஒரு வீடியோ எடுத்து அதை ஒரு ப்ரமோஷன் வீடியோவா காட்டுறாங்க. சிறையில வந்து நீ வந்து விசாரணை கைதியா இருக்கிற, நீ தண்டனை படுறதுக்காக உன்னை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க, சிறையில இருந்து கூட்டிட்டு வருவாங்க. அப்போ நீ சிறையில இருந்து கூட்டிட்டு வரும்போது உனக்கு காவல்துறை பாதுகாப்போட தான், உன்னை கன்மேனோட தான் கூட்டிட்டு வருவாங்க. அப்ப கன்மேனோட கூட்டிட்டு வரும்போது நீ வந்து அந்த வண்டியில உட்காந்து நீ பேசுறது அப்படின்னா அதை வீடியோ எடுத்து போடுறாங்கன்னா, அப்ப எந்த அளவுக்கு அந்த பசங்க மிஸ்மேரிசம் பண்ணியிருக்காங்க அந்த பசங்களை, அதை நம்ம யோசனை பண்ணணும். இப்போ இந்த சுல்லான் அகிலன் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2000 பிறந்திருக்காரு, 12வது வரைக்கும் படிச்சிருக்காருன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அந்த ஊர்ல போய் கேட்டா அவன் 5ஆம் கிளாஸே ஒழுங்கா படிக்கலைங்க. அதுல என்ன சொல்றாங்க, அவர் 12வது வரைக்கும் படிச்சிருக்காரு, நல்ல சப்ஜெக்ட் எடுத்துட்டு நல்ல காலேஜ் போறதா இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில பார்த்தாதான் அவர் வந்து ஒரு 5ஆம் கிளாஸ்க்கு மேல சரியா பள்ளிக்கு போகாம அப்படியே சுத்தி தெரிஞ்சிருக்காரு. இந்த சுல்லான் அகிலன் 25 வயது பூர்த்தி ஆகாத ஒரு நபர் மீது 8 கொலை வழக்குகளும் 20க்கும் மேற்பட்ட கொலை முயற்சி வழக்குகளும் மற்ற அடிதடி வழக்குகளும் ஒரு 30 வழக்கு கிட்ட நெருக்கி அவர் மேல இருக்கு. ஏற்கனவே ஒரு முறை குண்டர் சட்டத்துல போட்டிருந்தாங்க. இப்போ ஒரு முறை குண்டர் சட்டத்துல அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. குண்டர் சட்டத்துல சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 2018 மே மாசம், இப்போ 2000 பிறந்த ஆளுக்கு 2018 எத்தனை வயசு இருக்கும்? 17 வயசு. 18 வயசு பூர்த்தி ஆகாது. அந்த 17 வயசுல அவங்க ஊருக்கு பக்கத்து ஊரு அந்த கச்சநத்தம்ன்றது சொல்லிட்டு, சிவகங்கை மாவட்டத்துல அந்த ஆவாரங்காடு, கச்சநத்தம், மாரநாடு அப்படின்னா வந்து திருப்பாச்செத்தினா எல்லாருக்கும்
ஒரு பயத்தை ஏற்படுத்துற ஒரு இடத்தை வந்து உருவாக்குனது இவரை போன்ற நபர்களுக்கு ஒரு பின்னணி தான். 17 வயதிலேயே போதை பழக்கமும் கஞ்சா பழக்கமும் உருவெடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுல பாத்தீங்கன்னா பக்கத்து ஊர் அந்த கச்சநத்தம்ன்ற பகுதியில வந்து ஒரு சிறிய ஊர் தான் அது. அந்த சிறிய ஊர்ல வந்து சுமன் அப்படின்னு இவருக்கு ஒரு நண்பர் இருக்காரு. இந்த சுமன் கூட அங்கதான் போறது வர்றது, அவரு கூட தான் இவர் எப்பயுமே இருக்கிறது. இந்த சுமனோட குடும்பத்துக்கும் அவங்க பங்காளி குடும்பத்துக்கும் ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை வந்து அவங்களுக்குள்ள குடும்ப பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த ஊர்ல மற்ற சமூகத்தினர், அதாவது ஷெட்யூல் கம்யூனிட்டியை சார்ந்தவர்கள் வந்து அங்க நிறைய பேர் வசிக்கிறாங்க. அப்போ இவங்க வந்து அவங்க கிட்ட தகராறு ஈடுபடுறாங்க. இந்த நேரத்துல மே மாசம் 28ஆம் தேதி 2018ஆம் ஆண்டு அந்த கருப்பர் கோயில் திருவிழா வந்து அங்க நடந்துட்டு இருக்கு. அப்போது வந்து அந்த ஊர்ல ஒழுங்கா திருவிழா ஒழுங்கா நடந்திருக்கும். அதுக்கு காரணம் யாருன்னா இந்த சுல்லா நகிலன். அந்த சுமன் அவர் அந்த ஊருக்காரர் தான். அவங்க ஊர்ல அடிச்சுக்கிறாங்க, போறாங்க, அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க, ஏதாவது பண்ணிக்கிறாங்க, ஊர் பஞ்சாயம் வைக்கிறாங்க. வேற ஆள் ஒருத்தர் உள்ள வந்திருக்காரு. அப்போ அவரு தான் இந்த சின்ன பையன் 17-18 வயசு பையன் 17 வயசு பையன் அகிலன் அங்க வராரு. சுமன் கூட சேர்ந்து நம்ம கேட்க விடக்கூடாதுடா அப்படின்றாரு. சுமனோட தம்பி ஒருத்தர் அருண்குமார்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த அருண்குமார்கிட்டையும் அவங்கள ரொம்ப இவர் இருக்காருன்னு ரொம்ப உற்பத்தி விடுறாங்க. அப்போ அந்த மே 28ஆம் தேதி இந்த கோயில் திருவிழா நடந்துட்டு இருக்கு. இரவு நீங்க தான் பெருசு நாங்க தான் பெருசுன்னா அந்த அந்த கச்சனத்திலேயே வந்து இரு சமூகத்துக்குள்ளேயும் ஒரு வார உருவாக்கக்கூடிய ஒரு கட்ஸை இவர் ஏற்படுத்தி விட்டுருக்காரு. இவர் தான் அந்த பிரச்சனையை ஏற்படுத்துறாரு. அகிலன் அந்த அந்த பிரச்சனைக்கு பின்னணியில இருக்காரு. ஏன்னா அகிலனோட நண்பர் குடும்பம் தானே சுமன். அதாவது சந்திரகுமார்னு ஒருத்தர் இருக்காரு. அவருடைய பசங்க அவங்க கூட இருக்காங்க. ரெண்டாவது வந்து சுமனோட சகோதரர் அருண்குமார் இவங்கெல்லாம். அப்போ என்ன பண்றாரு, அந்த கோயில் திருவிழா 9 மணிக்கு வருது. இந்த கோயிலுக்கு எழுத்த மாதிரி இவங்க வந்து கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்காங்க. ஏன்னா கோயில் சாமி வருது உட்கார்ந்து இருக்காங்களே அப்படின்ட்டு அந்த மாற்று சமூகத்தினர் வந்து அப்படியே இவங்க கூட ஒரு சின்ன அரசல் புரசல் சண்டை ஏற்படுது. இந்த நேரத்துல சுல்லா நகிலன் இங்க இருக்க பசங்களை எல்லாரையும் கூப்பிடுறாரு. எங்க மாரநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிடுறாரு, அவாரங்காட்டுல இருக்கவங்க எல்லாம் கூப்பிடுறாரு, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு 9 மணிக்கு அந்த கச்சனத்துக்குள்ள போறாங்க. 9 இரவு போறாங்க. காவல்துறை விசாரணையில எல்லாருக்கும் வந்து விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டு 27 பேர் காயல் தண்டனை வழங்கப்பட்டிருக்கு இந்த வழக்குல. அதுல ஒரு நபர் வந்து சுல்லான் அகிலனோட தாயார் செல்விக்கும் இருக்கு. அவங்க தாயாரும் அவரை வந்து அதுல ஈடுபட்டதா தகவல் இருக்கு. காவல்துறை தரவு மிளகாத்தூளை வந்து அந்த ஊருக்கு மிளகாத்தூளை எடுத்துட்டு போயிட்டு அவங்க மேலெல்லாம் போட்டுட்டு இவங்க என்ன பண்றாங்க, இவர் கூட வந்திருக்க ஒரு 20 பேர் வந்து அவங்க 40 பேரை தாக்குறாங்க. அந்த தாக்கும் போது என்ன ஆயிடுதுன்னு கேட்டா, அந்த ஊருக்குள்ள சேர்ந்து ஆறுமுகம்ன்ற ஒரு 60 வயசு விவசாயி வந்து அவரை வெட்டி கொண்டு வர்றாங்க. ஸ்பாட்லயே அவர் இறந்துடுறாரு. அவர் இறந்த அடுத்த செகண்ட் வந்து சண்முகநாதன் ஒருத்தர் இருக்காரு. அந்த சண்முகநாதன் பாத்தீங்கன்னா அவரு தான் வந்து ஒரு பட்டதாரி இளைஞரா இருக்கிறாரு. அவர் பட்டதாரி இளைஞரா இருக்காரு. அதற்கப்புறம் சந்திரசேகர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு ஓட்டுநரா இருக்காரு. அந்த ஆறுமுகமும் சண்முகநாதனும் உடனடியா இறந்துடுறாங்க, ஸ்பாட்ல இறந்துடுறாங்க. சந்திரசேகர் மருத்துவமனைக்கு கொண்டு போகும்போதே இறந்துடுறாரு. இது இல்லாம தனசேகர், மலைச்சாமி, சுகுமாரன், தேவேந்திரன், அதுக்கப்புறம் மகேஸ்வரன் இவர்கள் வந்து இவங்களுக்கு 40 இடத்துல வெட்டு காயத்தோட இருக்காங்க. 40 இடத்துல 40ல இருந்து 50 இடத்துல இவங்க மேல வெட்டியிருக்காங்க. அப்ப இந்த கலவரத்துல வந்து இவங்க தாயார் வந்து மிளகாத்தூள் அள்ளி பூசியிருக்காங்க. அதான் அவங்க மேல தெளிச்சிருக்காங்க. அந்த எதிர்த்தாக்க இவங்க தாக்க போறாங்கல்ல, அவங்க மேல தெளிச்சோன்னா அவங்களால எதிர்த்தாக்கத்துல அட்டாக் பண்ண முடியாதுல்ல. உடனே இவங்க எல்லாம் ஏறி வெட்டியிருக்காங்க. இதுல வந்து ஏராளமான பேர் வந்து காயப்பட்டிருக்காங்க. இதுல ஸ்பாட்ல 2 பேர் இறந்துட்டாங்க. ஒரு விவசாயி ஹாஸ்பிட்டல்ல விவசாயி அங்கே இறந்துட்டாரு. அந்த பட்டதாரி இளைஞர் அங்கே இறந்துட்டாரு. அந்த ஓட்டுநர் கொண்டு போகும்போது இறந்துட்டாரு. ஆனா அதிகமா வெட்டுக்காயங்களோட இருந்த அந்த தனசேகரன்றவர் வந்து அவர் வந்து எக்ஸ் ஊர் சேர்மனா வேற இருந்திருக்காரு. அவர் வந்து இந்த வழக்கு நடக்கும் போதே ஒரு 1.5 வருஷத்திலேயே அவர் இறந்துட்டாரு. அதாவது 2018 மே மாசம் 28 இந்த சம்பவம் நடந்துச்சு. 2020க்குள்ளேயே அவர் வந்து அதை இறந்துடுறாரு. அவரும் 4 பேர் இறந்துறாரு. அந்த 4 பேரோட நினைவு தூணையுமே வந்து அந்த கச்சனத்துல இன்னமும் வச்சு அவங்களுக்கு வருடம்தோறும் அந்த நினைவாஞ்சலி கூட்டத்தை நடத்திக்கிட்டு கொண்டு இருக்காங்க. அப்போ இந்த ஊரும் சின்ன ஒரு கச்சனை தோன்றுது. ஆனா பிரச்சனையை பெருசா சிவகங்கை மாவட்டத்தோட பேரையே கெடுக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு.
இல்ல தமிழ்நாடு ஒரு ஆமா. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஆமா, முழுசா all over கச்சத்தீவு தமிழ்நாடு. படுகொலை மாறிடுச்சு. ஆல் ஓவர் தமிழ்நாடு. பட் அது எல்லாமே சிவகங்கைக்குள்ள இருக்குன்றது தானே வரும். எஸ், சிவகங்கை கச்சனத்தம் தானே வரும். அப்படின்னும் போது அடுத்து இந்த மாரநாடுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 375 குடிகள் தான் இருக்கு. வெறும் 370. கோயில் ரொம்ப பிரபலமான கோயில். சிவகங்கை மாவட்டத்துல எல்லாருக்கும் இருக்கவங்களுக்கும் இந்த கருப்புசாமி கோயில் தெரியும். ரொம்ப பிரபலமான கோயில் எல்லாருக்கும். வெறும் 375 பேர். அது 2 பெரிய சமூகத்தினர் தான் இருக்காங்க. அந்த சமூகத்தினர்ல ஒரு சமூகத்தினர் அப்படியே டாமினேஷன் வந்திருக்காங்க. இவங்க அதுல பழைய ஆளுங்கள்லாம் எல்லாரும் வெளியே போயிட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த சுல்லான் அகிலனோட குடும்பத்தினர் வந்து சர்ச்சைக்கு பேர் போனவங்களாவே அங்க இருந்திருக்காங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. அவங்க தாயாரு, அவங்க தந்தை முன்னாடியே இறந்துட்டு இருக்காரு. அவங்க தாயாரோட அதிக அளவுக்கு மீறிய செல்லத்தினாலையும் இவரை வந்து இந்த வழக்குல அவரை சேர்க்கிறாங்க. அதாவது இந்த இந்த கச்சனத்தம் வழக்குல வந்து பழையனூர் காவல் நிலையத்துல வழக்கு பதிவு செய்யறாங்க. அதுல வழக்கு பதிவு செஞ்சு அதுல லைனா கைது செய்யறாங்க. சுமன் தம்பி அருண்குமார், பிரசாந்த், அதுக்கப்புறம் சுல்லான் அகிலன், அஜய் தேவன் அப்படின்னு ஒருத்தர், அப்புறம் சுல்லான் அகிலனோட தாயார் செல்வி, அப்புறம் செல்விக்கு அப்புறம் மட்டிவாயன் ஒருத்தர், அப்புறம் அக்னி ராஜேஷ்னு ஒருத்தர், அப்புறம் கார்த்தின்னு ஒருத்தர், அப்புறம் இது போன்ற ஒரு 32 பேர் மேல வழக்கு பதிவு செய்யறாங்க. ஒருத்தர் இதுல தலைமறைவு ஆயிடுறாரு. 3 பேரு ஜொனைல், 3 பேர் வந்து சிறுவர்கள். ஆமா, சிறுவர்கள். அந்த சிறுவர்கள்ல ஒரு ஆள் தான் வந்து சுல்லான் அகிலன். இவங்க எல்லாரையுமே ஒண்ணு காவல்துறை கைது செய்து உடனடியா வந்து காவல்துறை வந்து ஒரு 500க்கும் மேற்பட்ட காவல்துறை அந்த ஊருக்குள்ள பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறாங்க. உடனே அங்க அமைதிக்கு கொண்டு வராங்க அந்த இடத்த பொறுத்த. அரசியல் கட்சி தலைவரும் போறாங்க. அப்போ இந்த நேரத்துல இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கு. அதுல சுல்லான் அகிலன் 17 வயதுக்கு குறைவா இருக்கவர் அப்படின்றதுனால இவர் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில விருதுநகர்ல இவரை சேர்க்கிறாங்க. இவர் விருதுநகர்ல அவங்க தாயாரா அந்த கேஸ்ல இருக்காங்க. இதுல வந்து அவருடைய தந்தையோட தம்பியும் அதுல இருக்காரு. அதாவது சித்தப்பாவும் அந்த வழக்குல இருக்கிறாரு. அப்போ இவங்க அங்க ஒரு இதுக்கு பிரச்சனை போது இவங்க போயிருக்காங்க. மணிக்காக போனாங்களா, மனிதருக்காக போனாங்களா, இல்ல கௌரவ அதாவது இதுக்காக போனாங்களா அப்படின்னது. அப்போ இந்த கலவரத்துல 4 உயிர் போயிருக்கு. இந்த தனசேகரன்றவர் 1.5 வருஷம் பொறுத்து இறந்துருக்காரு. உடனே இந்த அங்க இருந்து சுல்லான் அவங்க தாயாரெல்லாம் உள்ள போயிடுறாங்க. சுல்லான் என்ன பண்றாரு, வராரு. அவர் பெரிய தியாகியா வந்து சிறைக்கு போயிட்டு வர்றாருல. அப்போ அந்த சீர்திருத்த பள்ளிக்கு போயிட்டு அவர் வரும்போது வந்து கொஞ்ச நாள்லயே வராரு. சொன்னேன்றனால அவர் விடுதலை ஆயிடுறாரு. வந்த உடனே அவர் எப்ப கைதி ஆகுறாரு, சம்பவம் நடக்கிறது மே 28, 2018. அப்புறம் சிறைக்கு போயிட்டு அதுக்குள்ள அவர் 1 இயர்க்குள்ள வந்துறாரு. சிறுவர் சீர்திருத்த பள்ளியில இருந்து வெளியே வந்த அடுத்த 1 வருஷம் என்னவோ சீர்திருத்த பள்ளியில இருக்காரு. வெளியே வந்த உடனே இவருக்கு இன்னொரு பிரச்சனை தேடி காத்திருக்கு. இவரோட நண்பர் வந்து நிதிஷ்குமார்னு ஒருத்தர். அவர் வந்து அவரும் ரவுடி ஆகணுன்ற ஒரு ஃபார்ம் ஆயிட்டாரு. ஃபார்ம் ஆனோன்னா இவரு உள்ள இருந்து வந்தோன்னா அந்த கெத்துல டெவலப் ஆயிடணும்ல. உடனே அவர்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி ஆட்டோ டிரைவர் விஜய் வந்து என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான், அவனை வந்து என்னை ரொம்ப சம்பவம் பண்ணிட்டான், உன்னெல்லாம் ரொம்ப வந்து நீ ஜெயிலுக்கு போனோன்னா உன்னெல்லாம் ரொம்ப கொச்சையா பேசிட்டான், அதனால அவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை உசுப்பேத்தி விடுறாரு. அதாவது தன்னுடைய பகையை இவன் மேல திரிக்கிறாரு. உன்னையும் வந்து அவன் இப்படி சொல்லிட்டான், உன்னையும் அப்படி சொல்லிட்டான். இப்படிதான் பெரிய பெரிய ரவுடிங்களை வந்து டியூன் அப் பண்றதா இருக்கும். இந்த மாதிரி பண்ணோன்னா சரி அவனை போட்டுடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நேராக விஜய்கிட்ட போயிட்டு ஆட்டோ வாடகைக்கு எடுக்கிறாரு. ஆட்டோ வாடகைக்கு எடுத்து நேராக போறாரு. வைகை ஆற்று நடுப்பகுதி கொண்டு போயிடுறாரு. நீங்க வைகை ஆறுன்னு பாத்தீங்கன்னா மதுரையில இருந்து மானாமதுரை வரைக்கும் நடுவில் திருப்போணம் வரைக்கும் வைகை ஆற்று நதி ஓரமா தான் இருக்கும். அதனால அங்கேயும் இவரோட சம்பவங்கள்ல 2 இடத்துல வைகை ஆற்று தான் வந்துருது. போறாரு. அங்க போயிட்டு நடுப்பகுதியில வச்சு வெட்டிடுறாரு, தலையை துண்டிச்சிடுறாரு. துண்டிட்டு 2-3 நாள் வெளியே இந்த சம்பவம் வெளியே வரவே இல்லை. இந்த சம்பவம் நடக்கிறது எப்படின்னு பார்த்தா 13/10/2020. ஆனா இவர் சிறைக்கு போறது மே 28, 2018 போறாரு. போயிட்டு மே 2018 போயிட்டு 19 சிறையில இருந்துட்டு வந்து அடுத்து 13/10/2020 இந்த சம்பவத்தை பண்றாரு. பண்ணிட்டு ஒரு 3 நாள் பொறுத்து இவங்க எல்லாரும் நீதிமன்றத்துல, மதுரை நீதிமன்றத்துல சரணடையலாம்னு சொல்லிட்டு இவங்க போறாங்க. போயிட்டே இருக்கும்போது இந்த சம்பவம் போகும்போது நரிக்குடி விளக்குன்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த நரிக்குடி விளக்குன்னா கிராமப்புறத்துல விளக்குன்றது வந்து ஒரு கிராமத்துக்கு போறதுக்கு ஒரு டீ மாதிரி மற்ற ரோடோட எக்ஸ்டென்ஷன் கனெக்ட் ஆகிற இடம் தான் அந்த விளக்கு அப்படின்வாங்க. இந்த ஊரோட விளக்கு அந்த ஒரு இந்த நரிக்குடி விளக்கு பக்கத்துல பஸ் போய் அப்படி டேர்ன் ஆகுது. அந்த இடத்துல வந்து
பழைய ரவுடி ஒருத்தர் கணேசன் சொல்லிட்டு ஒரு வாழைப்பழ கடை வச்சிருக்காரு. இவருக்கும் அகிலனுக்கும் எந்த வித தொடர்பும் கிடையாது. அதே மாதிரி விஜய்க்கும் ஆட்டோ டிரைவர் விஜய்க்கும் அகிலனுக்கும் நேரடி பகை கிடையாது. இந்த பழக்கடை வாழைப்பழ கடை கணேசனுக்கும் இவரோட நண்பர் மண்ட தினேஷுக்கும் முன்பகை ஏற்கனவே இருந்திருக்கு. அப்போ கோர்ட்டுக்கு போகும்போது மச்சான் தினேஷுக்கு நிதிஷுக்காக விஜய போட்டோம்ல, எனக்காக இந்த இவனை போட்டுடலாம்டா, ஒரு கேஸ்ல தானே சரண்டர் ஆகிறோம், நம்ம 2-3 கேஸ்ல அப்படியே 2 கேஸ்ல சரண்டர் ஆகணும், ஒரு கெத்தா இருக்கும்டா அப்படின்னு இவங்களுக்குள்ள பிளான் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றான். ஆனா இதுலதான் என்னன்னா இவங்களோட பேட்டர்ன் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். திரத்தி கொள்றது, எல்லாருக்கும் நேர வெளியே போறது. இப்போ மற்ற ரவுடிகள் வந்து கொலை பண்ணிட்டு வீடியோ எடுத்துட்டு டான்ஸ் ஆடினதெல்லாம் நம்ம சென்னையில நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி துடிக்க கொலை பண்ணும்போது அப்படியே இருந்து பார்த்துட்டு போறது ஒரு சைக்கோத்தனம் ஒண்ணு இருக்கு. வெஞ்சன்ஸ் படி கொலை பண்றது ஒண்ணு. அப்படின்னும் போது அகிலனுக்கு டைரக்ட் வெஞ்சன்ஸே கிடையாது. விஜய் டைரக்ட் வெஞ்சன்ஸே கிடையாது. ஆட்டோ டிரைவர் விஜயும் இந்த பழக்கடை கணேசனும் உடனே என்ன பண்றாரு, திரத்தி பப்ளிக்ல அது 3 ரோடு ஜங்ஷனு, பெரிய ரோடு, அதான் நரிக்குடின்றது நரிக்குடி விளக்குன்றது வண்டிங்க சாலை போய்கிட்டே இருக்க இடம் தான். இப்போனா அடுத்து விருதுநகருக்குள்ள வந்துடும். இந்த மானாமதுரை தான் சுத்தி தான் இருக்கு. இந்த பக்கம் விருதுநகர் வந்துடும், இந்த பக்கம் மானாமதுரை, இந்த பக்கம் திருப்பாச்சேத்தி வந்துடும், இந்த பக்கம் ஆவாரங்காடு, மாரநாடு, இப்படி சுற்றுச்சூழலுக்குள்ள இருக்கிற இடம் தான். உடனே என்ன பண்றாரு, ஓட விட்டு அவரை கொண்டுடுறாங்க, கொலை பண்ணிடுறாங்க. ஓட விட்டாரு? ஆமா, அவரை ஓட விட்டு திரத்திக்கிட்டே போய் கொலை பண்றாங்க. அப்ப எல்லாரும் பாக்குறாங்க. கொலை பண்ண உடனே இந்த வழக்கு சம்பந்தமா மதுரையில சரண்டர் ஆகுறாங்க. யார் சரண்டர் ஆகுறாங்க, அப்படியே ரத்த கரையோட போய் சரண் ஆகுறாங்க. பொதுமக்கள் பாக்குறாங்க. ரத்த கரையோட போய் விரட்டி கொலை பண்ணிட்டு சரணாடுறாங்க. சுல்லான் அகிலன், நிதிஷ்குமார், மண்ட தினேஷ், கேடி கண்ணன், வீரபாகு, சரவண், பேரெல்லாம் பாத்தீங்களா எப்படி. இவங்க எல்லாரும் போயிட்டு மதுரை மாவட்ட நீதிமன்றத்துல போயிட்டு சரணடைகிறாங்க. இவங்க மதுரை மத்திய சிறையில் அடைக்கிறாங்க. அந்த வழக்குல இவங்களுக்கு ஒரு 3 மாதத்துல ஜாமீன் கிடைக்கப்படுது. அந்த ஜாமீன் கிடைச்சி வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே பாத்தீங்கன்னா அந்த சிறையில இருக்கும் போதே மதுரையை சார்ந்த ஒரு பிரபல ரவுடியோட இவங்களுக்கு தொடர்பு ஏற்படுது, ஒரு பழக்கம் ஏற்படுது. உடனே அவரும் சிறையில இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. வெளியே எடுத்து விடுறேன்டா, உங்களை எதனா பண்றேன், ஏன்டா இவ்வளவு பெரிய சம்பவத்தை 2 மோடு அங்க ஒண்ணு பண்ணியிருக்கானுங்க, இங்க ஒண்ணு பண்ணியிருக்கானுங்க, சிறைக்கு போறானுங்க, போயிட்டு உடனே வரானுங்க, போயிட்டு வந்தோன்னா நான் எடுத்து விடுறேன்டா அப்படின்னு அவர் எடுத்து விடுறாருல. அவரு 3 மாசத்துல வெளியே வந்துட்டாங்க. 13/10/2020 பண்ணிட்டு வெளியே வராங்க அப்படின்னா 2021 வெளியே வந்துருவாங்க. வந்து ஒரு 4-5 மாசம் ஃப்ரீயா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அந்த வெளியே எடுத்து விட்டு ஒரு வேலை கொடுக்குறாரு, எனக்காக இதை பண்ணுப்பா அப்படின்ட்டு. நான் பண்ணிடலாம்ண்ணா. அதுக்கு நடுவில் சின்ன ரவுடித்தனம் பண்ணிட்டு சில வழக்குகள்லாம் சந்திக்கிறாரு. இப்ப சந்திக்கும் போது என்ன ஆயிடுது, பிரபல ரவுடி மதுரையில இவங்களுக்கு சிறைச்சாலையில பழக்கமான ஒரு பிரபல ரவுடி உங்களுக்கு பல உதவிகள் பண்ணியிருக்க ரவுடி வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாரு. ஒரு 4 பேரை போட்டுருணும்பா அப்படின்னு சொல்றாரு. யாருன்னா 4 பேர் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி அந்த 4 பேரையும் சொல்றாரு. பழனிக்குமார், வழிவிட்டான், முத்துமுருகன், அழகுமுருகன், இவங்க 4 பேரையும் போட்டணும்பா அப்படின்றாரு. என்ன ஏதுன்னே கேட்கல. உடனே இவனுங்க சம்பவம் பண்றாங்க. எங்க நடக்குதுன்னு கேட்டா இவங்க ஊர்ல இருந்து ரொம்ப தொலைவில், அடுத்து பரமக்குடியில இருந்து இந்த பரமக்குடிக்கு போறதுக்கு நீங்க தெளிச்சாத்தநல்லூர்னு ஒரு கிராம வழியா தான் போகணும். இப்பதான் அது பைபாஸ், இப்போ பைபாஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து கிராமத்தின் வழியா தான், பெரிய பஸ் ஊருங்க கிராம வழியா தானே போகும். அருகே ஒரு சாய்பாபா கோயில் இருக்கு. அந்த சாய்பாபா கோயில்ல இருந்து அது வந்து இன்டீரியரா பரமக்குடியில இருந்து இன்டீரியரா தெளிச்சாத்தநல்லூர் கிட்ட வரும். வந்துதான் பைபாஸ்ல ஏறும், பைபாஸ் ரோட்ல வந்து ஏறும். அங்க இருந்து இவங்களை சேஸ் பண்ணிட்டே வராங்க. சாய்பாபா கோயில்ல இருந்து அவரை சேஸ் பண்ணிட்டே வராங்க. அந்த தெளிச்சாத்தநல்லூர் கிட்டே இவங்க கார்ல வந்து அட்டன் பண்றாங்க அந்த பஸ்ஸை. அவங்க பஸ் 4 பேரும் பஸ்ல இருக்காங்கன்னு பஸ்ஸை நிப்பாட்ட பாக்குறாங்க. சினிமால தான் பாத்திருப்பீங்க, பஸ்ஸை சேஸ் பண்றாங்க. ஆனா இவங்களால அந்த பஸ் நிக்கல. பஸ் டிரைவருக்கு புரிஞ்சிச்சு ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப எடுத்துட்டு வந்து அந்த கமுதிக்குடின்னு ஒரு இடம் இருக்கும். இந்த கமுதிக்குடின்றது இடம் என்னன்னா, அந்த இடத்துல வந்து பஸ் அப்படி அந்த பைபாஸுக்கும் அந்த தெளிச்சாத்தநல்லூருக்கும் அந்த கமுதிக்குடிக்கும் வந்து அந்த ட்ராக்ல இருந்து வந்து இப்படி திரும்பணும். வண்டி திரும்புற இடத்துல அங்க ஸ்லோ பண்ணி தான் ஆகணும். அந்த தெளிச்சாத்தநல்லூர்ல அந்த பஸ் டிரைவர் அங்க அது வரைக்கும் கொண்டு வந்துட்டாரு. திருப்புற இடத்துல பஸ்ஸை வந்து மடக்கி பஸ்ல ஏறிட்டாங்க. பஸ் ஏறி இந்த அழகுமுருகன், பழனிக்குமார், முத்துமுருகன், வழிவிட்டான், இவங்க 4 பேரையும் கொடூரமா வெட்டுறாங்க. அந்த பஸ்லயே அழகுமுருகன் ஸ்பாட்ல இறந்துடுறாரு. அழகுமுருகன் இறந்த உடனே மீதி 4 பேரும்
குத்துயிரும் குலவுயிருமாக மருத்துவமனையில சேர்க்கிறாங்க. சேர்த்த உடனே அங்க வந்து உடனே பரமக்குடி டவுன் போலீஸார் வந்து இதை வழக்கு பதிவு செய்யறாங்க. வழக்கு பதிவு செய்துட்டு விசாரணை மேற்கொள்றாங்க. உடனே விசாரணை மேற்கொள்ளும் போதுதான் இந்த சம்பவத்துல 3 மாவட்டத்துல இருந்து சேர்த்திருக்காங்க. அதாவது மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த 3 மாவட்டமும் சேர்ந்து பசங்களை சேர்த்து இந்த சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னா, அதுலயும் அகிலனுக்கு நேரடியா பகையானவங்க, தொடர்பு இல்லாதவங்க, தனக்கு சிறையில ஹெல்ப் பண்ணாரு ஒருத்தர், அவருடைய நெருங்கிய நண்பரோட அண்ணனை 2013ஆம் ஆண்டு சம்பவம் செய்திருக்காங்க. அந்த செய்த அந்த 4 பேர் 2013ல செய்ததுக்கு 2021ஆம் ஆண்டு டிசம்பர் 10ஆம் தேதி இவங்களை வச்சு அந்த மதுரையை சார்ந்த பிரபல ரவுடி பழித்திருக்கிறார். சின்ன பசங்களை வச்சு பெரிய ரவுடி பழி தீர்த்துட்டாரு. இது டவுன் போலீஸ் ஸ்டேஷன்ல வழக்கு பதிவு செய்து இவங்களை சிறையில் அடைக்கிறாங்க. யாராருன்னா கொக்கி குமார், சுல்லான் அகிலன், வசந்த், குட்டசங்கர், நந்தகோபால், ஹரி, நிதிஷ்னா அந்த நிதிஷா தான் இருக்கணும். ஏன்னாடா இவர் கூட 2-3 நிதிஷா இருந்துச்சுன்னா 2-3 நிதிஷம் அக்கிஸ்டா இருக்க மாட்டாங்கல்ல. பரமக்குடி காவல் நிலையத்துல கைது பண்றாங்க, சிறைக்கு போறாரு. இந்த நடுவுல வந்து என்ன ஆயிடுதுன்னு கேட்டா, ஜனவரி 15, 2022 ஒரு 30 நாள் தான் டிஃபரன்ஸ். ஆமா, இந்த நடுவுல வேற ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது அகிலனோட நண்பர் வீரபாகுன்னு ஒருத்தர் இருக்காரு. அதான் நம்ம அந்த கணேசன் வாழைப்பழை கடை கணேசன் வழக்குல கைதானார்ல, அந்த வீரபாகுவுக்கு பாலாஜி என்பவர் வந்து இவர் சிறையில இருக்கும்போது ஜனவரி 15, 2022 அந்த பாலாஜின்ற ஒரு ரவுடி, அவர் ரவுடி என்ன பண்ணாரு, இந்த வீரபாகுவை கை விரல வெட்டிடுறாரு. ஓகே, 2022 ஜனவரி 15ஆம் தேதி வெட்டின உடனே, இந்த விரல் வெட்டின உடனே இந்த விஷயம் தெரியுது அகிலனுக்கு தெரியுது. உடனே தெரிஞ்ச உடனே ஐயோ நம்ம நண்பனுக்காக விடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் 5வது முறையும் நண்பருக்காகவே தியாகி வந்து திருப்புவனத்துல வந்து அவரை பாலாஜியை வந்து கூட்டிட்டு போயிடுறாரு. திருப்புவனம் வைகை ஆறு, திருப்புவனம்னு இருக்கு, அது பக்கத்துல வைகை ஆறு, அங்கிருந்தே வைகை ஆறு கனெக்ட் ஆகும். அந்த வைகை ஆற்று மேல்புறத்துல வச்சு பாலாஜி வந்து என்பவரை கொலை பண்ணி புதைச்சிடறாங்க. வைகை ஆத்துக்குள்ள ஆத்துல ஒரு ஓரமா எங்கேயோ புதைச்சிடறாங்க. புதைச்சிட்டு அப்படியே யாருக்கும் வெளியே தெரியல, சந்தேகம் இல்லை. மறுநாள் வந்து விசாரணை வந்தோம்னா இவங்க என்ன பாடியை தோண்டி எடுக்கிறாங்க. மறுநாள் புதைச்ச பாடியை தோண்டி எடுக்கிறாங்க. மறுநாள் வந்து அந்த உடலை தோண்டி எடுத்து அந்த கரையில வேற ஒரு இடத்துல வச்சு அப்படியே எரிக்கிறாங்க. எரிச்சதன் விளைவு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, அந்த திருப்புவனம் காவல் நிலையத்துக்கு இங்க எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சு, ஆள் காணோம், மிஸ்ஸிங், இங்க ஒரு பாடி எரிஞ்சிருக்கு அப்படின்னு திருப்புவனம் போலீசார் வழக்கு பதிவு செய்யறாங்க. திருப்புவனம் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஃபர்ஸ்ட் கைதி யாரை பண்றாங்கன்னு கேட்டா, சுல்லான் அகிலன் தான் பண்றாங்க. சுல்லான் அகிலனை கைதி பண்ண உடனடியா நிதிஷ், திரும்பவும் கேடிகண்ணன், அப்புறம் அவரோட தம்பி சீமா அப்படின்னு ஒருத்தரை கைது பண்றாங்க. அப்புறம் வீரபாகு தானே இந்த காரணத்துக்கு வீரபாகு இதுல லாஸ்டா கிட்ட அவர் தான் தூண்டுதலா இருக்காரு. ஆனா இதுல லாஸ்டா வீரபாகு சேர்க்கிறாங்க. உள்ளிட்ட அனைவரும் காவல்துறை தேடி வராங்க. ஆனால் அனைவரும் மதுரை நீதிமன்றத்துல சரணடைய வந்துடுறாங்க திரும்பவும். ஏன்னா இவங்களுக்கு ஒரு கான்செப்ட் என்னன்னு கேட்டா, போலீஸ் ஸ்டேஷன் போனா நம்மளை அடிச்சிருவாங்களே, கை காலை உடைச்சிருவாங்களே, விசாரணைன்ற பேர்ல எதனா பண்ணிடுவாங்க, இப்பெல்லாம் ஒரு பயம் இருந்தனால நீதிமன்றத்துல போய் சரண்டர் ஆயிரு. இதே சிவகங்கையிலே நடந்துச்சு. ஒரு வழக்கறிஞர் உடையில போயிட்டு ஒரு ரவுடி போயிட்டு சரணடைஞ்சாரு. அதே மாதிரி இவங்க நீதிமன்றத்துல போய் சரணடைகிறாங்க. சரணடைஞ்ச உடனே 10 மாதம் சிறையில இருக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாம் குண்டர் சட்டம் போடப்படுது. 10 மாசம் சிறையில இருந்து வெளியே வராங்க. சிறையில இருந்து வெளியே வரும்போது முதல் முறை பழக்கமாகும் போது அவங்களுக்கு வந்து அந்த எப்படி ஒரு பிரபல ரவுடி பழக்கம் பண்ணாரு, இந்த முறை வந்து ஒரு வளர்ந்து வரும் ஒரு பிரபல ரவுடி பழக்கமாயிட்டாரு. அந்த பிரபல ரவுடி யாருன்னு கேட்டா, ஆர்சி அராத் என்ற பாசல், ஆர்சி அராத் அப்படின்னா அந்த பாஸ், இவருடைய தொடர்பு அவருக்கு கிடைக்குது. உடனே வெளியே வந்து என்ன பண்றாங்க, இந்த சிறைக்குள்ளேயே இவங்க பிளான் போடுறாங்க. எப்படி பிளான் போடுறாங்கன்னா, ஆவாரங்காடு பகுதியில இதுக்கு நடுவுல இந்த 22 தானே இவங்க சிறைக்கு சம்பவம் பண்ணிட்டு போறாங்க. பட்டுக்கு மேல 21ஆம் ஆண்டு தான் வந்து ஆவாரங்காட்டுல வந்து அக்னி ராஜின் அப்படின்றவர், இவர் தான் அந்த கதைக்கு இந்த ரவுடிகள் உருவாகிறதுக்கு இவர் தான் கதை அப்படின்னு சொன்னாலும், இவர் வந்து வழக்கறிஞரா இருந்திருக்காரு. இவர் வழக்குல பின்னப்பட்டனால அதை பத்தி நம்ம விரிவா இன்னொரு நேர்காணல்ல இவரை பத்தி நம்ம நிச்சயமா இவரை பத்தி நம்ம சொல்றோம், இல்ல சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த அக்னிராஜ் அவரை கொலை செய்யப்பட்டிருக்காரு, அவரோட கொலைக்கு நம்ம பழிக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்சி அராத் என்ற பாசில் இவங்க மூலியமா சிறையில ஒரு திட்டம் தீட்டுறாங்க.
ஓ, சபதம் போடுறாங்க. ஆமா, சபதம் போட்டு சிறையில இருந்து அப்படியே வெளியே வராங்க. சிறையில இருந்து ஆர்சி அராத் என்ற பாசிலோட தொடர்பு ஏற்படுது. அப்ப சிவகங்கை சேர்ந்த அக்னிராஜ் அவரோட கொலைக்கு நம்ம பழி தீர்க்கணும் அப்படின்னு இவங்க முடிவு பண்றாங்க. உடனே இவங்க எல்லாம் தேடி அந்த கொலையில சம்பந்தப்பட்ட முக்கிய குற்றவாளியான அழகு பாண்டி அப்படின்றவரை நம்ம கொலை செய்திடலாம் அப்படின்னு ஒரு பிளான் போடுறாங்க. இந்த கொலை இப்ப எப்ப பிளான் போடுறாங்கன்னா, இவரும் போறாரு கூட, யாரு, அகிலனும் போறாரு. 23/1/2023, அதாவது 2023 திரும்ப ஜனவரி. இவர் பாத்தீங்கன்னா டிசம்பர் ஜனவரி ஏதாவது ஒரு சம்பவம் ஜெயிலு. இவருக்கு டிசம்பர் ஜனவரினாவே சரி வராதுன்னு நினைக்கிறேன். திரும்பவும் பார்த்தா 23/1/2023 வந்து மதுரை நீதிமன்றத்துல ஒருத்தர் ஆஜராகிறாரு. யாரு, அந்த அழகு பாண்டின்றவர் ஆஜராயிட்டு அந்த அக்னிராஜ் கொலை வழக்குல ஆஜராயிட்டு அவர் வரும்போது என்ன பண்றாரு, உரங்காம்பட்டின்னு ஒரு ஊர், அங்க அவங்க மாமனார் வீடு இருக்கு. அந்த மாமனார் வீட்டுல போய் நைட்டு ஸ்டே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மாமனார் வீட்டுல போயிட்டு அந்த ஊர்ல அவங்க மாமனார் வீட்டுல அவர் இருக்கிறாரு. அவருடைய மனைவி, அவருடைய குழந்தைகள் எல்லாரும் இருக்காங்க. அப்ப அவங்க மாமனார் வீட்டுக்குள்ள வீட்டை ஒட்டச்சிட்டு உள்ள போறாங்க. அப்ப அவங்க மனைவி, அவங்க குழந்தைங்கலாம் கண்ணு முன்னாடியே அந்த அழகு பாண்டிய கொடூரமா வெட்டி கொலை செய்யறாங்க. கொடூரமா. அந்த அழகு பாண்டி யாரு, அக்னிராஜ் கொலையில இருக்கவர். ஆர்சி அராத் யாரு, சிறையில பழக்கம். அவருக்காக அதாவது நீங்க ஒரு விஷயம் நல்லா பாத்தீங்கன்னா, அக்னிராஜ் கொலை செய்யப்பட்டது 2021-22 சம்திங்ல தான். ஆனா அவருடைய நேர்காலம் நம்ம அதை பத்தி தெளிவா தேதி வாரியா சொல்லியிருப்போம். ஆனா இந்த அகிலன் வந்து 2018லயே சிறைக்கு போயிட்டு வந்த, சீர்திருத்த பள்ளிக்கு போயிட்டு வந்தாரு. அப்போ அக்னிராஜால இவர் ரவுடி ஆகல, இது ஆல்ரெடி அக்யூஸ்ட். கரெக்ட், இதுதான் இந்த வேர்டு தான் கரெக்ட், ஆல்ரெடி அக்யூஸ்ட். இவர் வந்து அதுக்கு பழி தீர்க்கிறதுக்காக ஆர்சி அராத் எடுத்து அந்த உரங்காம்படியில போய் அவங்க மாமனார் வீட்டுல அந்த அழகு பாண்டிய கொடூரமா கொலை பண்றாங்க. கொலை பண்ணோன்னே அது வந்து ஒத்தக்கடை லிமிட்ல வரும். ஒத்தக்கடை போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்து சுல்லான் அகிலனை தேடி வராங்க. பாசில், அதுல அந்த வழக்குல வந்து நிறைய பேர் சேர்க்கிறாங்க. சுல்லான் அகிலன், பாசில், ஆர்சி பாசில் அராத் பாசில், அப்புறம் கேடி கண்ணன், மண்ட தினேஷ், மித்துன், அப்புறம் லட்சுமணன், அப்புறம் எழில் ஆகியோரை தேடி வர நிலையில சுல்லான் அகிலன், கேடி கண்ணன் இவங்க 2 பேர் மட்டும் திண்டுக்கலுக்கு தப்பிச்சிடறாங்க. அப்ஸ்காண்ட் ஆயிடுறாங்க. இவங்க திண்டுக்கலுக்கு தான் போறாங்கன்னு தெரியாது, இவங்க அப்ஸ்காண்ட்ல இருக்கிறாங்க. அதுல வந்து எப்படி திண்டுக்கல் போறாங்கன்னா, இவங்க பேர் கொண்ட சுல்லான் மாதவன் ஒருத்தர் வந்து அங்க திண்டுக்கல்ல இருக்காரு. அவர் இவங்களுக்கு அடைக்கலம் தர்றாரு. இவங்கெல்லாம் இந்த பேர் தானே, அக்னின்னு ஒரு பேர், இந்த மாதிரி சுல்லான். இப்ப இந்த சுல்லானுக்கு அந்த சுல்லான் ஆதரவு, அவர் ஆதரவு தர்றாரு. இவர் அங்க போய் தலைமுறை வராங்க. அது பின்னாலதான் தெரியுது காவல்துறைக்கு. மீதி வந்து தனிப்படை போலீசார் வந்து என்ன பண்றாங்க, அப்படியே ரொம்ப நாள் தேடிக்கிட்டே இருக்காங்க. மீதி பேர்லாம் அதுல அரெஸ்ட் ஆயிடுறாங்க. ஒத்தக்கடை போலீஸ்ல அரெஸ்ட் ஆயிடுறாங்க, சரண்டர் ஆயிடுறாங்க, நீதிமன்ற சிலைக்கு போயிடுறாங்க, சிறையில இருக்கிறாங்க. இந்த நேரத்துல இந்த மண்ட தினேஷும் ஏதாவது கேடி கண்ணனும் நம்ம அகிலனும் மட்டும் திண்டுக்கல்ல ஸ்பெஷல் டீம் தனிப்படை போலீசார் பிடிச்சிடறாங்க. எஸ்ஐடி. ஆமா, அங்க வந்து பிடிச்ச உடனே அப்ப என்ன சொல்றாங்க, எங்களை பிடிச்சிட்டாங்க, நாங்க ரவுடி, நாங்க கொலை தான் செய்வோம், ஆனா நாங்க பணம் கேட்டு மிரட்ட மாட்டோம், நாங்க பணம் கேட்டு மிரட்டினாதான் ஒரு வழக்கு போட்டாங்க. அதுல ஒரு லாஜிக் பாத்தீங்களா, நாங்க கொலை தான் செய்வோம், நாங்க வந்து பணம் கேட்டு மிரட்ட மாட்டோம், திருட மாட்டோம்னா கூட பரவாயில்ல, அது ஒண்ணு ரவுடி திருட மாட்டான்னு ஒரு லாஜிக்கு கூட போயிடலாம், திருட மாட்டான் அப்படின்னு. பட் பணம் கேட்டு மிரட்ட மாட்டோம், இது மாதிரி ஒரு புட்டப் கேஸ் வச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஒரு புட்டப் கேஸ்ல உங்களாம் 1000 புட்டப் கேஸ் வைக்கலாம்னு வச்சுங்களேன். உடனே இவங்களை வந்து திண்டுக்கல் தனிப்படை போலீஸாரு அரெஸ்ட் பண்ணி திண்டுக்கல்ல இருந்து கொண்டு வந்து யாரையும் நம்ம அகிலனையும் கண்ணன் ஆயிரம் சிறையில வச்சிடறாங்க, மதுரை சிறையில வச்சிடறாங்க. இவங்க சிறையில வந்து இவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டர் வந்து ஆர்சி அராத் என்ற பாசில் தான். அவர் தான் இவங்களுக்கு சிறையில எல்லா சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இதுக்கு நடுவில் அவர் வராரு, சுல்லான் வெளியே வராரு. வெளியே வந்து சின்ன சின்ன வழக்கை சந்திக்கிறாரு. வழக்கை சந்திச்சு திரும்ப பெங்களூர் போறேன்றாரு, லண்டன் போறேன்றாரு. இப்போ அவரை ஊருக்குள்ள வந்துருவோம், மாரநாடு அந்த ஊருக்குள்ள போய் கேட்ட அவரை பத்தி. அவர் வெளியே இன்ஸ்டா போடுறவங்க எல்லாம் அவங்க ஊருக்குள்ள போய் பார்க்கல போல இருக்கு, அந்த ஊர்ல என்ன மரியாதைன்ட்டு. அந்த சின்ன சின்ன பசங்க ஒரு வீடியோல பார்த்தா எங்க அண்ணன் போறாரு அப்படின்னு ஒரு ஒண்ணுமே இல்லை, அந்த உடம்புல ஒரு 20 கிலோ 25 கிலோ இருக்கு. அவங்க ஊர்ல போய் கேட்டா ஒரே வழி என்ன சொன்னாங்க, ஏன் சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்கன்றாங்க. ஏன்னு கேட்டா இவன் தான் அந்த கஞ்சா புழக்கத்தை வியாபாரமும் பண்ணுவான், கஞ்சாவும் அடிப்பான் அப்படின்றாங்க. அந்த ஊர்ல இருக்க டாக் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, பொருளாதாரம் ஒண்ணுமே இல்லை. இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சு, இவர் வெளியூர் போறது, அங்க போறது, இங்க இருந்து சம்பவம் பண்ணோன்னே அவங்க கூட பிறந்த சகோதரி பாவம், அவங்க எதிர்காலம்லாம் இருக்குல்ல, அம்மா தாயார் சிறையில இருக்காங்க, அது இவனால கூட மேபி இருக்கலாம், இல்ல அவங்களால இருக்கலாம், அது கர்மான்னு வச்சுக்கோங்க. பட் இவரு தெரிஞ்சே பண்ண தப்பு.
எந்த பெத்தவங்களும் ஒரு லாஜிக் ஒத்துக்கணும். என் பையன் ஒரு தப்பு பண்ண, இவ்வளோ பெரிய சம்பவக்காரனை நான் அவன் நல்ல பையன் சொன்னா உலகம் ஏத்துக்கணுமா? இப்ப அவங்க சகோதரி வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி எங்க அண்ணனை வந்து இது பண்றாங்க, போலீஸ் அங்க பிடிச்சாங்க இங்க பிடிச்சாங்க, பிடிக்க போறாங்க, எங்க அண்ணனை இது பண்ண போறாங்க. அது கொஞ்ச நாளாவே எல்லா ரவுடிக்குமே ஒரு 2-3 ஆண்டுகளாவே போலீஸ் பிடிக்க போறாங்க, இல்ல என்கவுண்டர் பண்ண போறாங்க. என்கவுண்டர் பண்ற அளவுக்கு நீ ஒரு பெரிய ரவுடி கிடையாது ஒண்ணு. பட் நீ இந்த சமூகத்துக்கு கேடு அப்படின்றது ஒண்ணு. 2, 3வது நேரா 17/8/2024 அதாவது சிறையில இருந்து இவர் வந்துட்டாரு. வந்து இவரு அவங்க என்ன சொல்றாங்க, இவரை வந்து இங்க பிடிக்கல, பாம்பேல பிடிச்சிட்டாங்க, டெல்லியில பிடிச்சிட்டாங்க. நீனா அவ்வளவு பெரிய ரவுடியா? ஒரு பெரிய ரவுடிங்களை பார்க்கும் போதே அவங்களுக்கு பின்னணி என்ன, அவங்க வழக்கறிஞர் பின்னணி என்ன, அவங்க வழக்கறிஞர் யாரு, அவங்க எதுல வர்றாங்க, அவங்களை எத்தனை பேர் கூட்டி போறாங்க. நீ ஒண்ணுமே இல்லாம ஒரு லுங்கி கட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய்கிட்டு இருக்க. உன்னை எங்க நொய்டால ஒரு தனிப்படை வச்சு உன்னை நொய்டால பிடிக்க போறாங்க? உன்னை வந்து இதுல வந்து இன்டர்போல உன்னை வச்சு பிடிக்க போறாங்க. அவர் வந்து இங்க பிடிக்கல, அங்க பிடிச்சிட்டாங்க, இங்க பிடிச்சிட்டாங்க. நீ என்ன பண்ணிருக்க? எத்தனை பேரை வாழ வச்சிருக்க? ஒன்னால பல பசங்க தான் ரவுடியா கிட்டு போறாங்க. இந்த வீடியோ அவேர்னஸ் வீடியோவா தான் இருக்கும். இது வந்து சுல்லான் அகிலனோட ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. இது சுல்லான் அகிலனுக்கு ப்ரமோஷன் வீடியோ இது கிடையாது. அவங்க காவல்துறை வந்து சிறிது காலத்துக்கு முன்னாடி காளையார் கோவில் காவல்துறையினர் வந்து வாகன தணிக்கையில் ஈடுபட்டதாகவும் காவல்துறை தரப்புல இருந்தும் 17/8/2024 காளையார் கோவில் முதல் வந்து கல்லல் போற ரோட்ல வந்து காலக்கம்மா இன்னொரு இடம் இருக்கு. அந்த பகுதியில இருக்கும்போது அங்க காவல் ஆய்வாளர் ஆடிவேல் தலைமையில தணிக்கை நடத்திட்டு இருக்காங்க. குகன் அப்படின்ற ஒரு எஸ்ஐ நடத்திட்டு இருக்கும்போது அப்போ ரொம்ப வேகமா வந்து காரை நிப்பாட்டாம போனதாகவும், ஒரு சிலர் வந்து வண்டியில போனாரு அப்படின்னாங்க. சுல்லான் அகிலனை கேட்கும்போது பைக்ல அவங்க ஊர்ல இருந்து மதுரைக்கு அந்த பக்கத்துல இருக்க ஊர்ல இருந்து காளையார் கோயிலுக்கு அவர் பைக்ல கண்டிப்பா வர ஆள் இல்லை. அவங்க ஊர்ல சொல்றாங்க கையில காசு இருக்காதுங்க, ஆனா கார்ல தான் வருவாரு போவாரு. ஏன்னு கேட்டா இங்க இருக்கவங்க அவனை பத்தி தெரியும், வெளியே இருக்கவங்க தான் அவனை வந்து ஜெயில பழக்கமா வராங்களே, ஒரு பெரிய ஐட்டங்கா இருப்போம். அங்க போனாதானே அவங்க கதை என்னன்னு தெரியுது. அவங்க வீட்டுக்கிட்ட போனாதானே அங்க கதை என்னது. பெரிய ப்ரமோஷன் வீடியோ எல்லாம் இல்லை. இவரு யாரோ நண்பரோட கார்ல வந்திருக்காரு, நிப்பாட்டாம போயிருக்காங்க. உடனே போலீஸ் பிடிச்சிருக்காங்க, கருதி போய் பிடிச்சிருக்காங்க. இவர் தப்பிக்க முயற்சி பண்ணியிருக்காரு, போலீஸ் கூட ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. அந்த குகன் ஒரு உதவி ஆய்வாளரை இவர் தாக்குனதாகவும், அவர் வந்து சிவகங்கை மருத்துவமனையில் இருந்தனால உடனே தற்காப்புக்காக வர வழி இல்லாம காவல்துறை வந்து இவருடைய காலில் சுட்டதாகவும், வலது காலிலே சம்திங் சுட்டதுக்காக இவரை கைது பண்ணி சிறையில் இருக்கு. இப்ப சிறையில் இருந்துட்டு இருக்காரு. இவர் மீது வந்து 8 கொலை வழக்கு, 20 கொலை முயற்சி வழக்கு, மற்ற அடிதடி வழக்குகள், 30 வழக்குகள்னாலும் 2 முறை குண்டர் சட்டம் போட்டிருக்காங்க. இப்ப 3வது முறை குண்டர் சட்டம் நிச்சயமா போட்டிருப்பாங்க. குண்டர் சட்டம் சரி. ஏன்டா சிறையில இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு ஆள், அவன் யாரு, அவன் சமூகத்துக்கு என்ன பண்றான் அப்படின்றது அவன் கூட இருக்கவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த நேர்காணல். கத்தி எடுத்தவனுக்கு கத்தியில தான் சாவு அப்படின்றத நான் எல்லா நேர்காணலையும் எவர் கிரீன் டைலாக், இது வந்து என்னுடைய டைலாக் இல்லை, எவர் கிரீன் டைலாக். இன்னைக்கு கத்தி எடுத்தா நாளைக்கு கத்தி எடுத்தா அவனோட கிளைமேக்ஸ் கத்தி தான் அப்படின்னும் போது இப்ப கத்தின்றது கொஞ்சம் மாறலாம், துப்பாக்கியா கூட இருக்கலாம். ஆனா இவங்களுக்கு வந்து திருந்தி வாழணும் அப்படின்ற ஒண்ணு எண்ணம், அந்த வயசு பக்குவத்துக்கு உண்டான பக்குவம் இன்னும் வரல. வர வர வீரியம் ஜாஸ்தி ஆகிட்டே தான் போகும். எந்த அளவுக்கு வீரியம் ஜாஸ்தியா வந்து கடைசியில காவல்துறை தான் ஜெயிக்கும். எந்த கொலை பண்ணாலும் அவனுக்காக கொலை பண்ணல, ஃப்ரெண்ட்ஸுக்காக பழக்கத்துக்காக ஃப்ரெண்ட்ஸுக்காக பண்ணிருக்கான். ஃப்ரெண்ட்ஸுக்காக ஒரு நல்லது பண்ணிருக்கான். ஃப்ரெண்ட்ஸுக்காக எப்படி பண்ணிருக்கணும்? என் ஃப்ரெண்டோட தங்கச்சியை வந்து ஒருத்தன் இது பண்ணிட்டான், என் ஃப்ரெண்டோட அம்மா ஒருத்தன் அடிச்சுட்டான், என் ஃப்ரெண்டை ஒருத்தன் அடிச்சுட்டான், என் ஃப்ரெண்டை வந்து இது பண்ணான், அவனே அக்யூஸ்ட். அப்ப அவன் பண்ண தப்பு பண்ணதுக்கு உன்னை பார்த்தா, உன் நண்பரை எழுதி பார்த்தா, அப்போ உன்னுடைய கேங், நீ வந்து ஒரு கேங்ஸ்டரா வரணும், இந்த அதாவது இந்த சிவகங்கை மாவட்டத்துல ஒரு கேங்ஸ்டரா வரணும் அப்படின்றதுக்கு அகிலன் வந்து முயற்சி பண்றாரு. அதுதான் ஃபேக்ட், இதுதான் ஃபேக்ட். பட் இதுக்கு பின்னாடி அவனை பத்தி ஒண்ணுமே தெரியாத சின்ன பசங்க எப்படி சுல்லான் அகிலனை பெற்றத்தின் விளைவா அவங்க தாயார் சிறையில இருக்காங்களா, இல்ல அவங்க மகனா இவர் பிறந்ததின் விளைவாக ரவுடியா இருக்காருன்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனா 2 பேருமே ஏதோ ஒரு வகையில தண்டனை அனுபவிச்சுதான் இருக்காங்க. எதிர்காலம் நல்ல எதிர்காலம். 25 வயசு, இந்த வயசு 25 வயசு, இந்த வயசு திரும்ப வராது. இந்த வயசுல திரும்பி நீ என்ன, அதாவது உங்களுக்கு எல்லாம் ஒரு டைலாக் தான், நீ என்னடா பேப்பர் ரவுடி, பேப்பர்ல வர ரவுடி எல்லாம் திருந்தி மெட்ராஸ் சென்னைய ஒரு டைம்ல கலக்கினவங்க எல்லாம் திருந்தி ஒரு மத போதகராவோ
ஒரு ஒரு ஆன்மீகவாதியாவோ ஒரு தொண்டு செய்யறவங்களாவோ ஒரு அரசியல்வாதியாவோ 4 பேருக்கு நல்லது பண்ணிட்டு போகும்போது என்னடா பேப்பர் ரவுடி, நீ பேப்பர்ல வர ரவுடி கூட பேப்பர் ரவுடி, நீ என்ன எத்தனை பேரை காப்பாத்துவ? உன்னோட ஒரு கலவரம் நடந்து ஒரு உயிர் போனதுதான் மிச்சம். என்னத்த போற? அதனால நீ பண்ற தப்புக்கு, அதாவது இந்த ஊர் பழமொழி சப்பக்கட்டு, சாதிய சப்பக்கட்டு கட்டாம சாதிய ரீதியா தூண்டுதலை ஏற்படுத்தி இந்த சுல்லா நகிலன் போன்றவர்களை வளர்த்து விடாம இருக்கிறதுக்கு அவங்க சார்ந்தவர்களும் அவருடைய நண்பர்களும் சுல்லா நகிலனோட நீங்க தொடர்பு வச்சுக்கிட்டு அவரை பப்ளிசிட்டி பண்ணும்போது அது வந்து ஒரு நாள் உங்களுக்கு பேக் ஃபெயிலரா நிச்சயமாக மாறும் எதிர்காலத்துல. அதனால இன்னைக்கு சுல்லா நகிலன் அவங்க தாயார் சிறையில இருக்காங்க, அவருக்காக பாவம் அவங்க கூட பிறந்த சகோதரி தனிமரமா இருக்குது பாவம். இப்போ இவரும் வந்தாலும் தலைமறைவா தான் சுத்திக்கிட்டு இருக்கணும். அதனால இது தேவையில்லாத வாழ்க்கை, இது தேவையில்லாத, இது வந்து ஒரு மின்மினி பூச்சி மாதிரி இரவுல வந்து கொஞ்ச நேரத்துல இறந்து போற மாதிரி 25 வயசுக்குள்ளேயே இவ்வளவு பெரிய ரவுடின்னு பேர் எடுத்து 25, 26 தாண்டறதுக்கு உள்ளாம திருந்தி வாழ்றதுக்கு உண்டான வாய்ப்பை வந்து சுல்லா நகிலனே ஏற்படுத்திக்கணும் அப்படின்றது இந்த நேர்காணல் மூலமா நம்ம தெரிவிக்கிறோம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக யார் இந்த சுல்லா நகிலன், இவரை பத்தி ரொம்ப விரிவா பேசியிருக்கீங்க. குறிப்பாக நண்பர்களுக்காக பழக்கத்துக்காக இப்பேற்பட்ட கொலை, கிட்டத்தட்ட ஒரு 8க்கும் மேற்பட்ட கொலையெல்லாம் பண்ணியிருக்காரு. கேட்கும் போது ரொம்ப பயங்கரமா இருக்கு. ரவுடிகளை ப்ரமோட் பண்ணுவதற்காக இந்த வீடியோ பண்ணல, சமூகத்துல இப்பேற்பட்ட நபர்களும் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த மக்களுக்கு தெரிவிக்கும் விதமாக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சார்.